இது மந்திரிகள் செய்கிறார்கள், எம்எல்ஏக்கள் செய்கிறார்கள், அதிகாரிகள் செய்கிறார்கள், கீழே இருக்கிற போலீஸ்காரர்கள் செய்கிறார்கள். எல்லாருமாக சேர்ந்து கொண்டு பொருளாதாரம் திறந்து விடப்பட்டது. எம்ஜிஆர் காலத்தில் கல்லூரிகள் தனியார் கல்லூரிக்கு தனியார் கைகளுக்கு போய் உங்களுக்கு வெட்கமே இல்லை. உங்களால் முனிசிபாலிட்டி நடத்த முடியாது, மாநகராட்சி நடத்த முடியாது, அரசாங்கம் நடத்த முடியாது. எல்லாரும் அடிக்கிறீர்கள், 4 பேர் சிக்கிக் கொள்கிறார். வாழத்தக்க நாடா என்று கேட்கிறேன். நான் இந்த நாட்டில் வாழ்வதற்கு வெட்கப்படுகிறேன். இது போன்ற அரசுகளின் கீழே வாழ்கின்ற காரணத்தினாலே இந்த நாடு வெட்கப்படத்தக்க நாடாகிவிட்டது. ஆனால் நல்ல தலைவர்களுக்கு வரவில்லை. கல்வி அறிவு பெருகி இருக்கிறது. அவர்களை நோக்கி செலுத்துவ கல்வியே இல்லாத காலத்தில் காந்தி இந்த நாட்டில் சத்தியத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார். தார்பாயை போட்டுக்கொண்டு 2 கப்பை ஊன்றி கொண்டு இனப்பெருக்கம் மட்டும்தான் தார்பாய்க்குள்ளே செய்கிறானே தவிர அவன் வாழ்வது பூரா மரத்தடியில் வாழ்கிறான். முதலாளி அரசாங்கம், 2வது முதலாளி கார்பரேட். அவர்களுக்காக வேலை செய்தார்கள். இந்தியா காங்கிரஸ் காலத்தில் 9வது இடத்தில் இருந்தது, இப்பொழுது 4வது இடத்தில் இருக்கிறது. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் சொல்லக்கூடிய தகவல் ஒப்பீடு என்னவா இருக்கு அப்படின்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், குறிப்பா போக்சோ வழக்குகள் அப்படின்னு சொல்லி பாஜக பக்கம் திருப்புறாங்க. 2வது தமிழ்நாட்டுல இப்பதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா? வடநாட்டோடு ஏன் ஒப்பிடுகிறாய் என்று கேட்கிறேன். தென்னாப்பிரிக்காவில் போய் பார்த்தால் 197 குற்றங்கள் தான் நடக்கும். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகள், இதையெல்லாம் நான் இதில் பார்ப்பேன், தொலைக்காட்சிகளிலே மற்றவற்றிலே பார்ப்பேன். 197 நாடுகளில் ஒரு ஒழுக்கம் இருக்காது, நேர்மை இருக்காது, ஒன்றும் கிடையாது, உடல் வலிமை ஒன்றுதான் என்று சின்ன சின்ன நாடுகளாக வாழ்கின்ற நாடுகளோடு ஒப்பிட்டு அதை விட நன்றாக இருக்கிறது தமிழ்நாடு என்று சொல்ல என்று கேட்கிறேன் நான். நீ ராஜாஜி ஆட்சியை விட இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, கருணாநிதி காமராஜ் ஆட்சியை விட நல்ல ஆட்சி என்று சொல்வதற்கு வைக்கப்பட்டு நீ போய் மத்திய பிரதேச ஆட்சியை விட ஒரிசா ஆட்சியை விட என்னுடைய ஆட்சி பரவாயில்லை என்று சொல்லுவாங்க. உங்களுடைய ஆட்சியிலே செல்வம் பெருகி இருப்பதற்கான தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் மற்றவையை தவிர இதில் உன் பங்கு என்ன இருக்கிறது? பொருளாதாரம் திறந்து விடப்பட்டது. எம்ஜிஆர் காலத்தில் கல்லூரிகள் தனியார் கைகளுக்கு போய் பெரிய அளவுக்கு படிப்பு ஏற்பட்டது. அவர்கள் நிறைய வேலைகளுக்கு போகிறார்கள், ஒரு வளம் ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு போகிறார்கள், வெளிநாட்டு பணம் வருகிறது. உள்நாட்டில் நல்ல வேலை செய்கிறார்கள். இங்கே அற்பமான வேலை செய்வதற்கு நம்முடைய ஆட்கள் தயாராக இல்லை. அவர்களெல்லாம் வளைகுடா நாடுகளுக்கு போய் விடுகிறார்கள். இப்போ நேபாளிலிருந்தும் பீகாரிலிருந்தும் நமக்கு வேலை செய்வதற்கு ஆள் வருகிறார்கள். அந்த அளவுக்கு வந்திருக்கிறது. இதில் உன் பங்கு என்ன? இதற்கு முன்னால் இருந்த எடப்பாடி காலத்தில் இந்த வளம் இல்லையா என்று கேட்கிறேன். நீ 9% வளத்தை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்பதற்கு நீ பெருமையாக சொல்வாயே. ஆனால் நான் சொல்லுகிறேன், நிர்மலா சொல்ல வேண்டும். இந்தியா காங்கிரஸ் காலத்தில் 9வது இடத்தில் இருந்தது, இப்பொழுது 4வது இடத்தில் இருக்கிறது. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. 5 நாடுகள், ஜெர்மனி, ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், 5வது நாம் இருந்தோம். இப்பொழுது 5வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு விரைகிறோம். ஜப்பான் பின்னுக்கு வரப்போகிறது. பெருமையாக நிர்மலா சீதாராமன் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே. பிஜேபிக்கு நாம் வாக்களிக்கலாமா? 9வது இடத்தில் இருந்த இடத்தை நிர்மலா 4வது இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார். அவர் பெருமைக்குரியவர் தானே. ஆனால் இந்தியா வறுமை நிலையில் 136வது நாடாக இருக்கிறது. நீ என்ன 9% வளம் பேசுகிறாய்? துறைமுகத்தில் தார்பாயை போட்டுக்கொண்டு 2 கப்பை ஊன்றி கொண்டு இனப்பெருக்கம் மட்டும்தான் தார்பாய்க்குள்ளே செய்கிறானே தவிர அவன் வாழ்வது பூரா மரத்தடியில் வாழ்கிறான். இந்த மக்கள் எத்தனை? அடிப்படையில் 20% மக்கள் எல்லா மாநிலங்களிலும் இரவு உணவுக்கு வழி இல்லாமல் படுக்க போகிறார்கள். என்னமோ 9% வளம் அடைந்தது இப்படி பெருமை என்று சொல்கிறாயே. 4வது இடத்திற்கு வந்ததுக்கு நிர்மலா பெருமை என்று ஒப்புக்கொண்டால் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தானே. அப்புறம் எதற்கு பிஜேபி அகற்றப்பட வேண்டும்? இதில் உங்களுடைய பங்கெல்லாம் என்ன என்று கேட்கிறேன் நான். 136வது இடத்துல இந்தியா வறுமையில் இருக்கிறது. அடிமட்ட மக்களுடைய தனிநபர் வருமானத்திலே 136வது இடத்துல இருக்கிறது. அப்படியானால் அம்பானியினுடைய வசதியும் அதானியினுடைய வசதியையும் ஈவித்து நீங்கள் வளத்திலே 4வது இடத்திற்கு வந்து விட்டது என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். இவர் 9வது இடத்திற்கு வந்து விட்டதாக சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் அடிமட்டத்தில் உள்ள வசதியற்ற மக்களின் நிலைமை அதே நிலையிலே தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாடு பணக்காரர்களுக்காக சட்டம் செய்கின்ற நாடு, பணக்காரர்களுக்காக விதிமுறைகளை உருவாக்குகின்ற நாடு, பணக்காரர்களின் ஏஜென்ட்டுகளாக உங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கின்ற நாடு. சட்டங்கள் யாருக்காக இருக்கின்றன? மேட்டுக்குடி மக்களுக்காக இருக்கின்றன. அந்த சட்டங்களை எந்த நாய்கள் செய்கின்றன? இந்த நாய்கள் தான் செய்கின்றன. யாருக்காக ஆளுகிறீர்கள்? நீங்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள்? எந்த பணக்காரனை நீங்கள் சட்டப்படி தண்டித்திருக்கிறீர்கள்? தூத்துக்குடியில் இருக்கிற காப்பர் தொழிற்சாலை இவ்வளவு பெரிய நச்சுவாயுவை
கட்சி எத்தனையோ மக்களுக்கு நுரையீரல் நோயை உண்டாக்கியதை கடைசியில் 13 மக்களை சுட்டுக் கொண்டீர்களே, அந்த 17 அதிகாரியின் மீது நீங்கள் கொலை வழக்கு செலுத்தீர்களா? என்ன நியாயம் இருக்கிறது உன்னிடம்? யாருக்காக அவர்கள் சுட்டார்கள்? அந்த கார்பரேட் கம்பெனியில் வாங்குகிற 2வது சம்பளத்திற்காக சுட்டார்கள். 2 சம்பளம் நடக்கிறது அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு, கலெக்டர்களுக்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கு, எல்லோருக்கும். அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் ஒன்று, கார்பரேட் முதலாளிகள் கொடுக்கின்ற சம்பளம் உண்டு. இந்த கார்பரேட் முதலாளிகள் சம்பளம் வாங்குகிற காரணத்தினாலே தான் விசுவாசத்தை பெரிதாக வைத்துக் கொண்டு பேருந்து மீது ஏன் என்று குறிவைத்து அமைதியாக போய் கொண்டிருந்த மக்களை சுட்டார்கள். இது நாடா என்று கேட்கிறேன். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் நடவடிக்கை இல்லைங்களே. அதிமுக ஆட்சியில் நடந்தது, ஆனால் திமுக வந்த பிறகும் அதிமுக ஆட்சியில் அதிமுகவினுடைய முதலமைச்சர் எடப்பாடிக்கே தெரியாமல் நடந்தது. அவர் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டு சொன்னார். அதனுடைய பொருள் என்ன என்றால், அவர்கள் 2வது முதலாளிக்காக வேலை செய்தார்கள். இங்கே முதலாளி அரசாங்கம், 2வது முதலாளி கார்பரேட், அவர்களுக்காக வேலை செய்தார்கள். சரி இருக்கட்டும், நான் எல்லா அரசாங்கங்களையும் தான் சொல்லுகிறேன். வெளியே வந்த பிறகு ஒரு நீதி விசாரணைக்கு பிறகு அவர்களின் மீது நடவடிக்கை எடுன்னு சொன்னால், உனக்கு எடுப்பதற்கு என்ன பொச்சு அடிக்கிறது? எடுக்க வேண்டியதானே. அவர்கள் 17 பேரையும் தூக்கு அனுப்ப வேண்டியதானே. 13 உயிர்களை கொன்றானே, அது பெரிய பாவம் இல்லையா என்று கேட்கிறேன். சுடப்பட்டவர்களில் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்பதனாலே நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீர்களா என்று கேட்கிறேன். நாடாளுகிற யோக்கியதை உங்களுக்கு இருக்கிறதா? 13 பேரை சுட்டு கொண்டார்கள், பதற வேண்டாமா? சுட்டவன் அவன் சொந்த நோக்கத்துக்கு சுட்டான். அவன் கார்பரேட்டினுடைய 2வது சம்பளத்திற்காக சுட்டான். அவனை எல்லாம் தூக்கிலே அனுப்ப வேண்டும். தூக்கு போடுகின்ற தன்மையே நீங்கள் ஆட்டோ சென்ற காலத்திற்கு பிறகு அற்று விட்டீர்கள். எந்த நீதிமன்றங்களும் தூக்கு சொல்வதில்லை. எப்படி வைத்துக்கொண்டு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுக்குறீர்கள்? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இவனை வைத்து கொண்டு 40 வருஷ காலத்துக்கு சோறு போட்டுக்கொண்டு, இவனை மேய்த்து கொண்டு, இவன் தப்பித்து போகாத பாதுகாப்பு கொடுத்து கொண்டு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன் நான். வள்ளுவனே ஒப்புக்கொள்ளுகிறானே, பைங்கூழ் களை கட்டாதனோடு நேர் என்று சொல்வான். கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டாதனோடு நேர் என்று சொல்வான். கொலையில் கொடியவர்களை ஒரு வேந்தன் தான் கொலை செய்வது, அவர்களை அறுத்து விடுவது, ஒரு நெல்லை பாதுகாப்பதற்காக களைகளை அறுப்பது போல இருக்கு. வள்ளுவன் சொல்லுகிறான். நெல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் களைகள் அறுக்கப்பட வேண்டும். நல்ல சமூகம் அமைய வேண்டும் என்று சொன்னால் குற்றவாளிகள் ஒடுக்கப்பட வேண்டும், தூக்கிலே இடப்பட வேண்டும். இது என்ன கோர்ட்டு, இது என்ன அரசாங்கம் என்று கேட்கிறேன். அவ்வளவுதான். கமிஷனர் போய் நிற்கிறார். 1 லட்சம் நீ உங்களுடைய கடமையை செய்யவில்லை, ஆகவே 1 லட்சம் அபராதம் என்று கமிஷனருக்கு ஹைகோர்ட் சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், இந்த கமிஷனரா தன்னுடைய காரியத்தை செய்தானா இல்லையா என்று சரிபார்க்க வேண்டியவன் யார்? ஆட்சியாளன். ஆட்சியாளனுடைய வேலை. இதை எதற்கு நீதிமன்றம் செய்ய வேண்டும்? ஆட்சியாளன் செய்வதில்லை, ஆகவே நீதிமன்றம் செய்கிறது. ஆகவே நீ ஆள்வதற்கு என்ன தகுதி என்று கேட்கிறேன். உங்களுடைய அதிகாரிகள் அவர்கள் ஒரு பக்கம் ஆடுவார்கள், கொள்ளையடிப்பார்கள். நீங்கள் ஒரு பக்கம் கொள்ளையடிப்பீர்கள். மதுரையில் 200 கோடி ரூபாய் கொள்ளையடித்த காரணத்தினாலே மண்டல தலைவர்களை எல்லாம் நீக்குகிறீர்கள். உங்களுக்கு வெட்கமே இல்லை. உங்களால் முனிசிபாலிட்டி நடத்த முடியாது, மாநகராட்சி நடத்த முடியாது, அரசாங்கம் நடத்த முடியாது. எல்லாரும் அடிக்கிறீர்கள். 4 பேர் சிக்கிக் கொள்ளுகிறான். அது வெளியே வருகிறது. ஆனால் எவனும் தண்டிக்கப்பட்டதாக நான் அறிந்ததில்லை. எல்லாம் வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். தவிர அவர்கள் தண்டிக்கப்படுவது என்பது கிடையவே கிடையாது. சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டார்கள். எதுக்காக என்றால் தன் மீது அப்பொழுதுதான் நம்பிக்கை வரும் என்பதற்காக ஒப்படைத்திருக்கிறார். என்ன இப்படி 1-2 வழக்குகள்? நான் கேட்கிறேன், ஒரு போலீஸ்காரன் 5 பேர் நின்று கொண்டு சுற்றி அடிக்கிறான். ஒருவனை அடித்து கொள்ளுகிறான். அடித்தால் செத்து போய் விடுவான் என்று தெரியாது உனக்கு? நீ ஆயுதம் வைத்து கொண்டு அடிக்கிறாய், கையால் அடிக்கிறாய், தடி வைத்து கொண்டு சுற்றி வந்து அடித்து கடைசியில் அவன் செத்து விட்டான். இதற்கெல்லாம் காரணமான பெண் அவள் நிம்மதியாக இருக்கிறாள். இதற்கெல்லாம் காரணமான பெரிய அதிகாரிகள், மேலதிகாரி, எஸ்பி, கீழதிகாரி, இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த போலீஸை நம்பி எப்படி நாம் வாழ்வது? எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்காவது இந்த பையன் நேரடியாக ஒரு புகாரை எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி போலீஸ் உடனே போய் அவனுக்கு நடவடிக்கை எடுக்குமானால் இது நாடு. சிங்கப்பூர் அப்படித்தான், சிங்கப்பூரில் அப்படித்தான் நடக்கிறது. ஒருவன் போய் புகார் சொன்னால் உடனே விசாரணை ஆரம்பமாகிவிடும். தவறாக இவன் புகார் கொடுத்தால் இவனும் தண்டிக்கப்படுவான், ஆரம்பமாகிவிடும். இது நீ கொண்டு போய் கொடுத்தால் எவனாவது கேட்பானா? அவனுக்கு எம்எல்ஏ வந்து சொல்ல வேண்டும், மாவட்ட செயலாளர் வந்து சொல்ல வேண்டும். பிறகு நியாயங்கள் அநியாயங்களாக்கப்படும், அநியாயங்கள் நியாயங்களாக்கப்படும். வாழத்தக்க நாடா என்று கேட்கிறேன். நான் இந்த நாட்டில் வாழ்வதற்கு வெட்கப்படுகிறேன். இது போன்ற அரசுகளின் கீழே வாழ்கின்ற காரணத்தினாலே இந்த நாடு வெட்கப்படத்தக்க நாடாகிவிட்டது. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் 2026 திமுக திராவிட மாடல் அரசுடைய இலக்கு வந்து 200க்கு மேல 210. இதனால மக்களை கல்வி அறிவு பெருகி இருக்கிறது, ஆனால் நல்ல தலைவர்களுக்கு வரவில்லை.
கல்வி அறிவு பெருகி இருக்கிறது. அவர்களை நோக்கி செலுத்துவ கல்வி அறிவே இல்லாத காலத்தில் காந்தி இந்த நாட்டில் சத்தியத்தை நிலைவர செய்து விட்டார். பொதுமக்கள், அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் எல்லோரும் நேர்மையை, சத்தியத்தை பெரிதாக கருதவும், பிழையாக நடந்து கொண்டால் உலகம் நம்மை அவமானமாக கருதும் என்று கருதவுமான நிலை அன்றைக்கு காந்தி ஏற்படுத்தி விட்டார். இவ்வளவு பெரிய நாட்டுக்கு ஏற்படுத்தி விட்டார். பல மொழிகள் பேசுகின்ற நாடு, பல இனங்கள் வாழ்கின்ற நாடு, அவ்வளவு பேரையும் பின்பற்ற வைத்து ஒரு மரியாதையை, நேரிய சமூகத்தை உருவாக்கினார். அடிமை சமூகத்தில் நேரிய சமூகத்தை உருவாக்கி. இப்பொழுது அந்த மாதிரி தலைவர்கள் இல்லை. அண்ணா இருக்கின்ற காலத்திலேயே தவறான மனிதர்களை அவர் தண்டிக்கவில்லை. மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.